வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலையை தேடி வந்த பதவி. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் இதுல பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் 15 மாவட்டங்களுக்கு கண்காணிக்க ஒரு போஸ்டிங் குடுத்துருக்காங்க பாஜகல இருந்து. யாரு? அண்ணாமலைக்கு. இது உண்மையிலேயே ஒரு வகையில வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்மள போல இருக்கக்கூடிய நிறைய பாஜக தொண்டர்கள் நான் இன்னைக்கு பாஜகல இல்ல. ஏன்னா அண்ணாமலை இல்லைங்கிறப்ப நான் இல்ல. ஆனா இப்ப மறுபடியும் சேருவேன். ஏன்னா அண்ணாமலை வந்துட்டாப்ல. இது எதுக்கு சொல்றோம்னா, இந்த மாதிரி நிறைய பேர் கட்சியை விட்டு ஒதுங்கி போறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அண்ணாமலையே பதவியில் இல்லைன்னா நம்ம என்னத்த போயிருக்க போறோம் அப்படின்னு. ஆனா இப்போ ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இனி அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பதவிகள் கொடுத்து ஓரளவு மறுபடியும் தலைவராக்கணும். ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் கூட ஆக்கணும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இது வரவேற்கத்தக்கூடிய விஷயம் தான். ரெண்டாவது எஸ்ஐஆரை பொறுத்தல ஸ்டாலின் அப்படியே மிரள்றாரு. சார்னாலே உங்களுக்கு ஆகாது கொண்டு இருக்கு. எஸ்ஐஆர் சுத்தம் கூட்டி சொன்னோம்னா சார் தானே. சார் ஏற்கனவே ஒரு சார் தெரியும் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி என்னன்னு. சார் ஒருத்தர் உள்ள இருக்கிறாரா வெளியே இருக்கிறாரான்னு தெரியல. ஆனா அது மறுபடியும் ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சு கண்டிப்பான முறையில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரத்தான் போகுது. மொத்தத்துல சார்னாலே ஸ்டாலினுக்கு அலர்ஜி போல இருக்குது. அலர்ட் நமக்கு அதுதான் வேணும். எஸ்ஐஆர் கண்டு ஏன் நடக்கிறாங்க? என்ன காரணம்? ஒருபடியா இருக்கிறானா தான் பண்ணுங்கன்ட்டு போக வேண்டியதானே. அதுல என்ன செஞ்சிட போறாங்க? இறந்து போனவங்க, விடுபட்டு போனது, ஊர்ல ஒருத்தருக்கு பொழைக்க வந்த இடத்துல ஒரு ஓட்டு ஐடி வச்சுக்கிறாங்க, பிறந்த இடத்துல ஒரு ஓட்டு ஐடி வச்சுக்கிறாங்க, 2 ஓட்டு போடுறாங்க. இதெல்லாம் தவறு இல்லையா? ஒரு ஆளுக்கு ஒண்ணுதானே கொடுக்கணும். அதுதானே எஸ்ஐஆர் சொல்லுது. அது ஒரு பிடிக்கல. ஏன்னா இறந்து போன ஓட்டெல்லாம் கள்ள ஓட்டா போடலாம் பாருங்க. கள்ள ஓட்டை போட்டு மறுபடியும் மக்களை நல்ல மிளகா அரைக்கலாம்ல ஸ்டாலின். அதான் என்ன நினைக்கிறது போல் இருக்கு. நீ அந்த இதெல்லாம் நடக்காது. 15 மாவட்டங்களுக்கு அண்ணாமலை போட்டிருக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கண்காணிக்கு போடுவாங்க. அது யாராவது வரப்போறான்னு தெரியல. அது மேக்சிமம் இந்த டிக்கெட்டுகளா இருக்கக்கூடாது. யாரு? இந்த வானதி, இந்த தமிழிச, திமுக சொம்படிக்கிற குரூப் சில இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த குரூப் எல்லாம் இருந்துச்சுன்னா அங்க கண்காணிக்க முடியாது. அது சரியா நடக்காது. அதனால தெளிவான ஆளுகளா பார்த்து நல்லா ஆராய்ஞ்சு ராஜா இந்த மாதிரி ஆளுகள்லாம் அங்கங்க போட்டா, பேராசிரியர் சீனிவாசன் இருக்காரு, இந்த மாதிரி ஆட்களை போட்டு கண்காணிக்க சொல்லணும். அப்பதான் உண்மையில பாஜகவுக்குரிய ஓட்டு பாஜகவுக்கு விழுகும். எல்லாம் பூரா திருட்டு போயிடுங்க. சைஸா ஓட்டை மாத்தி என்னென்ன கந்தரமோ எல்லாம் பண்ணுவானுங்க. நம்மள பார்த்துட்டு தான் இருக்கோம். முதல்ல இந்த திமுக ஆட்சியில இல்ல, இந்த நாட்டே இருக்கக்கூடாது. அதை செய்யணும். அது அண்ணாமலையால தான் முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே. சிவாய நம. திருச்சிட்டம்பலம். அன்புடைய வணக்கம். தற்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டான்குளம் கிராமம் வரையில் ஒரு காட்டுப்பகுதியில் இந்த திருப்பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல சுவாமியுடைய திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் சுவாமி விளங்குறாரு. ஆதியில் ஒரு முனிவர் தவம் பண்ண இடம், முனிவர் பிரதிஷ்டை பண்ண லிங்கம், அவர் திருக்கரங்களால் எழுதிய ஓலைச்சோடி இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது மக்களே. நீங்கள் நேரில் வந்தால் கூட தரிசனம் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்ப்பகிரகம் கட்டுறதுக்கு பொருளாதாரம் இல்லாமல் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். இப்போ உபபீடம் வரைக்கும் திருப்பணி பண்ணிட்டோம் மக்களே. தற்போது பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால ஏகபரா குருபட்சியாக அப்பாவுடைய திருநாமத்தை சொல்லி கேட்குறோம். இந்த விருப்பமுள்ள பிள்ளைகள் ₹1 பிச்சை கொடுக்கலாம். இது அப்பா மனசிலிருந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னால் நீங்கள் இந்த திருப்பணிக்கு உதவி செய்யலாம். ஏன்னா இது அப்பா ஆதியில் முனிவர் தவம் பண்ண இடம். அப்பா முக்தீஸ்வரர் திருநாமத்தில் பரிபூர்ண அருளோட விளங்குறாரு. இந்த இடத்துல இன்றளவும் அந்த சுவாமியுடைய அந்த லிங்கத்தை பார்த்திங்கன்னா 2 மயில்கள் இன்னும் பாதுகாத்துட்டு வருது. கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகவே 2 மயில்கள் இங்கே இருக்குது. அந்த லிங்கம் வேறு பக்கம் வச்சுருக்குறோம். அங்கே 2 மயில்கள் எப்போவுமே அங்கேயே தான் இருக்கும். நீங்கள் வந்தால் கூட தரிசனம் பண்ணலாம். அப்படிப்பட்ட நாகங்கள் அடிக்கடி இங்கே வர்றது பெரிய சிறப்பு. இப்போ ஆதியில் சுவாமி இதில் இருந்திருக்கிறாரு. இருந்த லிங்கத்தை தான் எடுத்துருக்குறோம். இப்போ கற்பகிரகம் கட்ட பணம் இல்லை. அதனால் உங்கள்கிட்ட உதவி கேட்குற மக்களே, அப்பாவுடைய அருளால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நோய் நொடி இல்லாத இன்புற்று வாழ்வீர்கள். உங்களுக்கு இகத்தில் நீங்கள் பரிபூர்ண ஆயுளுடன் வாழ்ந்து நீங்கள் பரத்திலும் சுகம்பட்டு வாழ்வீர்களாக. இந்த திருப்பணிக்கு முடிஞ்சால் ₹1 உதவி பண்ணுங்கள். இல்லைனா 2 பேருக்கா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும். உங்கள் வம்சமே நல்லாயிருக்கும். அப்பாவே சொல்லுவான், ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அப்பாவுடைய அந்த திருவாசகத்தின்படி உங்களுக்கு எல்லா செல்வமும் இறைவன் தருவான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர்.
மக்களே, வண்ணமாய் நீதமூன்றும் வரம்பு அணு விலகிடாமல் தன்னமாய் இருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டாம், திண்ணமாய் சிறப்புடன் இருந்து வாழ்வீர். அப்பாவுடைய இந்த வாழ்த்துதலின்படி நீங்கள் இன்புற்று வாழ்வீர்கள் பிள்ளைகளே. முடிந்தால் இந்த வீடியோ 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். விருப்பமுள்ள பிள்ளைகள் இந்த ஜிபே எண்ணில் உதவலாம். 93 85 44 31 06. இந்த எண் கூகுள் பே, ஃபோன்பே மற்றும் வாட்ஸ்அப் மற்றும் நீங்கள் மொபைல் நம்பரும் இதுதான் 93 85 44 31 06. இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜிபே எண்ணி தான். உங்களால் முடிஞ்சால் ₹1 நீங்கள் உதவி பண்ணலாம் பிள்ளைகளே. உங்களுடைய அப்பாவுடைய அந்த அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால் நீங்கள் இகத்திலும் பரத்திலும் இன்புற்று வாழ்வீர்கள் பிள்ளைகளே. பிள்ளைகளே, நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு. ஆனாலும் மக்கால் நீர் ஆளுவீர் ராஜ்யத்தை, வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நிர்வாழ. முக்கந்தன் வாழ முனிமார்கிளை வாழ, தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ. அன்னை பத்திரத்தாள் அமுதருந்தி நிர்வாழ, கன்னிமார் பெண்கள் பெற்ற கை சான்றோர் தான் வாழ. வாசவனும் தேவர் மறையவரும் நிர்வாழ, முக்கந்தன் வாழ முனிமார்கிளை வாழ. பூலோகம் உள்ளளவும் பொய்யருகிமை வாழ, நல்லோரும் வாழ நவில் ஓரும் தான் வாழ. எல்லோரும் வாழ இருந்து நீடூழி வாழ்க. பிள்ளைகளே, நீங்கள் இந்த பூமியில் செல்வ செழிப்புடன் நோய் நொடியில்லாது சிறப்புடன் வாழ எம்பெருமான் அருளால் உங்களை வாழ்த்துகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நமசிவாய். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடானபடியாக வரும் உறவுகளே. நமசிவாய்.